நம்ம பார்க்க போறது சிம்பிளா செய்யக்கூடிய அவரைக்காய் பொரியல். கொஞ்சம் அவரைக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்து துருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 2 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த அவரைக்காயெல்லாம் முதல்ல நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சத்தான வெஜிடபிளுங்க. அதாவது இது லோ கேலரி ஹை ஃபைபர் இருக்கிற வெஜிடபிளுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவரைக்காவை நறுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவரைக்காயோட 2 எண்டுல இருக்கிற இந்த நுனியை கட் பண்ணிட்டு அதுல நாரை அப்படியே நீங்க எடுத்துடணுங்க. நாரை எடுத்துட்டு தான் நீங்க அவரைக்காவை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுங்க. நான் எப்படி நார் எடுக்கிறதுங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி 2 எண்டுல ஒரு சின்ன கட் மாதிரி பண்ணிட்டு அந்த நாரை நீங்க ஈஸியா எடுத்துடலாங்க. எடுத்த அப்புறம் 4-5 அவரைக்காவா சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சு நீல வாக்குல கட் பண்ணிட்டு அப்புறம் அதை சைட்ல சின்ன சின்ன பீஸா நீங்க ஈஸியா போட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா அவரைக்காவையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறோங்க. அடுத்து ஒரு கடாயை போட்டுக்கோங்க. சூடான அப்புறம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல கடுகு வெடிச்சோன்னு உளுந்து, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு உளுத்தம் பருப்பு கருகாத மாதிரி ஒரு வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அவரைக்காவெல்லாம் எடுத்து இந்த தாளிப்புல சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம எல்லா அவரைக்காவையும் இதுல போட்டாச்சுங்க. இப்ப நீங்க ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. போருங்க, நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம். 1/2 டம்ளர் தண்ணியே போதுமானதுங்க இந்த அவரைக்காய் வேகிறதுக்கு. இப்ப இந்த பொரியலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இந்த அவரைக்காய் நமக்கு வேகணுங்க. அதனால என்ன பண்ணுங்க, இந்த கடாய்க்கு ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த அவரைக்காயை வேக விடுங்க. அவ்வளவுதாங்க, 3 மினிட்ஸ்ல நல்லா வெந்துடும். ஏன்னா அவரைக்காயெல்லாம் ரொம்ப லைட்டா தாங்க இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துருங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு இந்த கடாயை ஓபன் பண்ணி பாருங்க. அவரைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. ஆனா நான் காமிக்கிறேன் பாருங்களேன், அடியில கொஞ்சமா தண்ணி நிக்குதுங்க. இப்ப இந்த தண்ணி கொஞ்சம் வத்துறதுக்காக ஓப்பனாவே ஒரு 1 மினிட்டுக்கு நீங்க இந்த அவரைக்காய் வேக விட்டீங்கன்னா அந்த அடியில இருக்கிற தண்ணியும் வத்தி போயிடுங்க. பாருங்க, அடியில இருக்கிற தண்ணியும் நல்லா வத்த ஆரம்பிச்சிச்சு. இப்ப பாருங்க, 1 மினிட்ல தண்ணி நல்லா வத்தி போயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க துருவின தேங்காவை எடுத்து இந்த வெந்த அவரைக்காயில சேர்த்துக்கோங்க. ஒரு அடியிலேருந்து ஒரு பெரட்டி விட்டுட்டு நீங்க கேஸ ஆஃப் பண்ணிடலாங்க. நமக்கு சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி. நான் அப்பயே சொன்ன மாதிரி தாங்க, அவரைக்காயில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அது லோ கேலரி ஹை ஃபைபர், நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ரொம்ப ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே நீங்க அவரைக்காய் பொரியல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.